இந்த எஸ்எஸ்கேவுக்கு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே புத்தி வந்திருக்கு அப்டின்னே சொல்லலாம். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரேவதியையும், கௌதமியும் இந்த எஸ்எஸ்கே ஏமாத்திட்டு விட்டுட்டு போனாரு. அப்டி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இத்தன நாளா வந்து பாத்தீங்கன்னா, கௌதம் தன்னோட மகன் அப்டின்ற ஒரு விஷயம் தெரியாமலே வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் செஞ்சுகிட்டு இருந்தாரு. அதாவது கௌதம அழிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன் கொல்றதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா, தயாரா இருந்திருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்டின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே கௌதம் யாரு அப்டின்ற ஒரு விஷயமும் தெரிய வரப்போகுது. எஸ்எஸ்கே யாரு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வரப்போகுது. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த எஸ்எஸ்கே நம்ம ரேவதி வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே அப்ப கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, நம்ம கௌதமுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அப்படி என்ன பாக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட அம்மா, அப்பா 2 பேரோட கல்யாணத்த வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது. அந்த ஒரு பாக்கியம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கு கிடைக்க போகுது. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதுல பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாக்ஷாயணி. தாக்ஷாயணி வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷமா அதாவது நம்ம ரேவதிய ஏமாத்தி விட்டு வந்ததுக்கான காரணமே சொத்து, பணம் அது மட்டும் இல்லாம தாக்ஷாயணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது எல்லாமே கிடைக்குது அப்படின்றதுக்காக அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே ஏமாத்திட்டு வந்திருக்காரு. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாசத்துல சாக போறோம் அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக, யாருக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம செய்யணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம அமைதியா விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணி இதுக்கப்புறம் அதாவது இனி வர காலங்கள்ல இன்னும் 6 மாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ போறோம். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட புள்ள யாரு, தன்னோட பொண்டாட்டிய வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா பாத்துக்கணும். அதாவது ரேவதிய வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. முதல்ல நம்ம ரேவதி இந்த எஸ்எஸ்கேவ சுத்தமா நம்பவே இல்ல. அதுக்கப்புறம் அதாவது நம்ம கௌதம பத்தி கேக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம புள்ள யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. இதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புள்ளைய கொன்னு மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவங்களுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து நான் இப்போ பரிகாரம் தேடணும்னு நினைக்கிறேன். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, என் புள்ள யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஊர் உலகத்துக்கே நான் சொல்லணும். அதாவது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, கௌதம் தான் அப்படின்றது தெரியாது. அதுக்கப்புறம் தான் விஷயங்கள் எல்லாமே வெளிய வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாரி நீங்க என்னோட கழுத்துல தாலிய கட்டினா மட்டும் தான், நான் என் புள்ள யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். ஊரறிய நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல வச்சு நம்ம ரேவதிக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே 2 பேருக்குமே வந்து கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம தாக்ஷாயணிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா எஸ்எஸ்கேவ கொன்னே போட்டுருவாங்க. ஆனா உண்மை என்ன எஸ்எஸ்கே இன்னைக்கோ, நாளைக்கோ அப்படின்ற மாரி இருக்காரு. அதாவது இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருக்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லி, கடைசியில கௌதமுக்கும் உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எஸ்எஸ்கே நல்லவரா மாறிட்டாரு. எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தர் வந்து தப்பு பண்ணி, அந்த தப்ப உணர்ந்து நல்ல மனுஷனா மாறுனாலே போதும். அதுக்கப்புறம் மத்தது எல்லாமே மறைஞ்சிரும். அந்த மாரி கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவ மன்னிச்சுட்டாங்க. ஆனா இந்த தாக்ஷாயணி கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, தாலி கட்டி முடிக்கிறாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணி வந்து பிரச்சனை பண்றாங்க. ஆனா தாக்ஷாயணிக்கும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதாவது கௌதம்க்கு வந்து 2 அம்மா கிடையாது, 3 அம்மா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, தாக்ஷாயணி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒண்ணு சேர போறாங்க. உண்மையிலேயே இப்போ நம்ம ரேவதிக்கும், எஸ்எஸ்கேவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு, அதாவது 30 வருஷம் கழிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு, நம்ம கௌதம், இலக்கியா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமானாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.